السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. துல்காத பிறை 13 குத்புஸ்ஸமான் சையதுனா இமாம் ஷாஹுல் ஹமீது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களின் உரூசு தினமாகும். ஷாஹுல் ஹமீது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட உரூசு தினம் சம்பந்தமாக நாம் ஒரு போஸ்ட் போட்டதுனால பல பேர்களும் அவங்கள பற்றி சொல்லித்தாங்கன்னு சொன்னதுனால இந்த ஆடியோ போடுகிறேன். ஷாவுல் ஹமீது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சையதுனா இமாமுல் அரூஸ் நாயகம். இமாமுல் அரூஸ் நாயகம் சொன்ன நிறைய பேர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு தெரியாதனால மாப்பிள்ளை ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புனிதமிக்க ஜலாலியா ராத்திபே கோர்வை செய்த இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களின் இரண்டாவது ஆண் பிள்ளை. மாப்பிள்ளை ஆலிம் இமாமுல் அரூஸ் நாயகம் அவங்களுக்கு 5 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளையும். மொத்தம் அவங்களுக்கு 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகளில் இமாமுல் அரூஸ் நாயகம் அவங்களோட ஆண் பிள்ளைகளில் 2வது ஆம்பளை பிள்ளைகளின் கூட்டத்தில் கடைசியான பிள்ளை. அரூஸ் நாயகத்துக்கு கடைசியாக பிறந்த பிள்ளை தான் ஷாவுல் ஹமீது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அவங்களும் பெரிய அது நம்ம எல்லாருக்கும் பிரபலமான ஹல்வத் ஆண்டவங்க. ஹல்வத்து நாயகம் சையத் அப்துல் காதிர் ஹல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தம்பி தான் ஜல்வத்து ஆண்டவங்க ஷாவுல் ஹமீது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இனியொரு பக்கம் ஷாவுல் ஹமீது ஜல்வத்து நாயகத்தோட வரலாறு நிறைய கராமத்துக்கள், நிறைய சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் அவங்களோடது. அவங்களோட வரலாறுகளை சொல்லும்போது ஜல்வத்து நாயகம் அவங்க ஹிஜ்ரா 1271 பிறக்கிறாங்க. 1271 ஹிஜ்ரா 1271 ஷவ்வால் 20க்கு தான் ஜல்வத்து நாயகம் அவங்க பிறக்குது. அரூஸ் நாயகம் அரூஸ் நாயகம் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹிஜ்ரா 1253 1253 இல்லை தான் அரூஸ் நாயகம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி அவங்களுக்கு முதல் பிள்ளையாக பால் ஆமினா உம்மா ஹிஜ்ரா 1260 பால் ஆமினா உம்மா பொம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க. அதுக்கு பிறகும் 2வது பொம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க. அவங்கள பேர் சையது ஃபாத்திமா உம்மா. அவங்க ஹிஜ்ரா 1261 1வதும் 2வதும் பொம்பளை பிறந்ததுனால இமாமுல் அரூஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இனி எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசையோட, எனக்கு 2மே எனக்கு பொம்பளை பிறந்துச்சு, 2 பொம்பளை ஆயிடுச்சு, இன்னொரு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு சொல்லி ஆசையோட நாவூர் ஆண்டவங்கள்ட்ட போய் வேண்டுகிறாங்க. நாவூர் ஆண்டவங்களோட அந்த புனிதமான இதை கராமத்தை கொண்டு நாவூர் ஆண்டவன் அவங்களுக்கு ஒரு ஆம்பளை கொடுக்குது. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு நாவூர் ஆண்டவங்கள்ட்ட பேர் ஆனால் சையத் அப்துல் காதர். அது 2 பேர்களோட பேர் வைத்து போட்டதாக சொல்லுவாங்க. ஒன்று நாவூர் ஆண்டவங்கள்ட்ட பேர், இனி ஒன்று தைக்கா சாஹிபாப்பாவோட பேர். அப்படி இந்த பேரை சையத் அப்துல் காதர் என்ற பேரை தன்னோட முதலான ஆம்பளை பிள்ளை 3வது பிறக்கக்கூடிய பிள்ளை ஆனால் ஹல்வத்து நாயகம் அவங்களுக்கு இந்த சையத் அப்துல் காதர் என்ற பேரே வைக்கிறாங்க. பிறகு அந்த பிள்ளை அப்படியே வளர்கிறாங்க. பொதுவாக அரூஸ் நாயகம் குத்துபுல் நுஃபூஸ் ஆனவங்க, குத்துபுஸ் ஜமான் ஆனவங்க, குத்துபுல் மதார் என்ற பதவி அடைஞ்ச அக்குதாபு அல்லாஹ்வோட அவுலியாக்களோட கூட்டத்தில் வலிமார்கள் 40 பதவிகள் இருக்குது. அந்த பதவியை பற்றி பேச ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அக்குதாபு நுஜுபா அபுதாலி அந்த பதவியை பற்றி நான் இங்கே பேச வரல. அந்த பதவிகளில் உச்சக்கட்டமான பதவி அடைஞ்ச ஒரு பெரிய குத்துபு தான் சையதுனா இமாமுல் அரூஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மனிதனை பார்த்து அவங்களோட எதிர்காலம் எல்லாம் தெரிய முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கராமத்தை கொடுத்துருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குத்துபு. இப்போ அரூஸ் நாயகம் அவங்களுக்கு தன்னோட மகனாகிய சையத் அப்துல் காதர் ஹல்வத் ஆண்டவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க என்ன அதிகமாக அந்த ஹல்வத்தில் அதிகமாக ஏகாந்தத்தில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி தன்னோட பிள்ளையோட நிலைமையை தெரிஞ்சதும் ஆனால் பிள்ளைக்கு 4-5 பிள்ளை அப்படி வளர்ந்து 4-5 வயசு ஆயிடுச்சு. வயசான பிறகு தான் 4, 5, 6 வயசுக்கிட்டே ஆகும்போது தன் பிள்ளை நிலைமை தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு திருப்பியும் அரூஸ் நாயகோட மனைவி அவங்க ஹிஜ்ரா 1269 அதில் அரூஸ் நாயகம் மனைவி அவங்க சாரா உம்மா அவங்க கர்ப்பமாகறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது பொம்பளை பிள்ளை உம்மு சலமா உம்மா. அவங்களும் பெரிய குத்துபுகள் தான். அரூஸ் நாயகத்தில் பொம்பளை பிள்ளைகளும் பெரிய குத்துபுகள் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பேரிலே தனியாக கிதாபுகள்லாம் இருக்குது, வரலாறு கிதாபுகள்லாம்.
அப்படி இருந்து கடைசியில் ஹிஜ்ரா அரோஸ் நாயகத்துக்கு திருப்பியும் அப்போ வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இன்றைக்கி வேணும். ஏன்னா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து இப்படி அதிகமாக கல்வத்திலே போகக்கூடியவங்க, ஏகாந்தத்திலே கல்வத்திலே போகக்கூடியவங்களாக இருக்கிறதுனால திருப்பி நான் ஒரு ஆண்டவங்கள்ட்ட போய் ஒரு பிள்ளையை கேட்குறாங்க. பிள்ளையை கேட்டது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆண்டவங்கள்ட்ட வந்து இனி எனக்கு ஒரு புள்ள பிறந்தால் நான் கண்டிப்பாக உங்கள் பேரே வைப்பேன், உங்களோட ஷாவுல் ஹமீத் என்ற பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு நான் ஒரு ஆண்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க. அதன் காரணமாக அரோஸ் நாயகம் அவங்களோட மனைவியான சாராவும் அப்படி கர்ப்பமாகி ஹிஜ்ரா 1271 செவ்வாய்க்கிழமை ஷவ்வால் அன்றைக்கு திங்கக்கிழமை அதிகாலையில் அரோஸ் நாயகம் அவங்களோட மனைவி சாராவுமா வந்து பிள்ளை பிறக்கிறாங்க. அந்த நேரத்தில் இமாம் அரோஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஊரில் இல்லை. அரோஸ் நாயகம் மனைவிகள் பிறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வெளியூருக்கு சென்றிருந்தாங்க. அப்படி பிள்ளை பிறக்குது. புள்ளை பெற்றுடனே சுபகு நேரமானதுனால வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சாராவும் அருகில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள்லாம் பிள்ளையை பார்த்த உடனே எனக்கு கண்மணி நேரத்தோட நேரம் தானே அந்த சுபகு வாங்கக்குள்ள அந்த நேரம் பிள்ளையை பார்த்தா முஸ்தஃபான்னு கூப்பிட்டாங்க. பிள்ளைக்கு அப்படி குடும்பத்தார்களும் முஸ்தஃபான்னு கூப்பிட்டுச்சு. ஆனால் பெத்த பிள்ளையும் அழுவவும் இல்லை சிரிக்கவும் இல்லை. ஒரு மையத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதான். கண்ணுகையில் ஆடுதான், ஆனால் அழுவுறதும் இல்லை சிரிக்கிறதும் இல்லை. அப்படி என்ன புள்ள பெற்ற உடனே ஆடணும் இல்லை. குடும்பத்தார்களுக்கெல்லாம் ஒரே பயம், என்ன செய்ய தெரியலை. அரோஸ் நாயகம் வந்து உடனே தான் அரோஸ் நாயகம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. நான் ஒரு ஆண்டவங்கள்ட்ட கனவு வருது. உடனே நான் ஒரு ஆண்டவங்க வந்து அரோஸ் நாயகம் அவங்கள்ட்ட வந்து என்னம்மா பிள்ளை ஆலியும் ஏன்னா அரோஸ் நாயகம் அவங்கள எனக்கு வாக்கு தந்து நீங்கள் வந்து வாக்கு மீறிட்டீங்க, எனக்கு நீங்கள் வாக்கு தந்து வாக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நிறைவேற்ற மீன்ஸ் அப்படி இல்லை, வாக்கு தந்து நிறைவேற்றலை அப்படி பேசியிருக்குது. உடனே அரோஸ் நாயகம் அவங்க வந்து நான் ஒரு ஆண்டவங்கள்ட்ட என்ன நாயகமே எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொன்ன உடனே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரோஸ் நாயகத்துக்கு புரிஞ்சு. உடனே அரோஸ் நாயகம் வந்து உடனே கிளம்பி ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது குடும்பத்தார்கள்லாம் புள்ளை கையில் வச்சு என்னென்னோ பண்ணுறாங்க தெரியாமல். புள்ள அப்படியே கிடக்குது. புள்ளையை பார்த்த உடனே அரோஸ் நாயகம் ஷாவுல் ஹமீதுன்னு கற்றுனாங்க. பிள்ளைய தூரத்துலேருந்தே பார்க்கும்போது அந்த ஷாவுல் ஹமீது என்ற அசிரியக்குள்ளோட காதில் கேட்குறதும் ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஷாவுல் ஹமீது போய் சத்தம் கேட்குறோம் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் ஒரு ஆண்டவங்க அப்படி தான் அவங்களுக்கு ஷாவுல் ஹமீது என்ற பேர் வந்தது. ஏன்னா ஜலுத்த நாயகம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்தால் கூட அதுவும் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு தான். பொதுவாக வந்து அதிகமான அக்தாபுகள் பெரிய குத்துப்புகளோட வரலாறுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியும். அவங்க சிறு வயதாக இருக்கும்போதே அவங்களோட தாயோ தந்தையோ வஃபாத்தான நிலைமை இருக்கும். அதிகமான மெஜாரிட்டியான அவுலியா குத்துப்புகளோட வரலாறுகளை நமக்கு பார்க்கும்போது அவங்களோட சிறு வயதிலேயே அவங்களோட தாயோ இல்லை தந்தையோ வஃபாத்தானவங்களாக இருக்கும். அதே மாதிரி தான் இமாம் அரோஸ் நாயகம் அவங்களோட வரலாறும் இருந்தது. அவங்களோட சிறு வயதிலேயே அரோஸ் நாயகம் இல்லை, அந்த நம்ம ஜலுத் நாயகம் அவங்களோட வாழ்க்கையும் இருந்தது. ஏன்னா ஜலுத் நாயகம் அவங்களோட சிறு வயதிலேயே அவங்களுக்கு 4 வயசு இருக்கும்போது தான் அவங்களோட தாயாரான சாராவுமா அவங்க வஃபாத்தாகுது. சாராவுமாவும் சாதாரணவங்க இல்லை, பல அற்புதங்களும் பல இதுவும் காட்டின பல அக்குதாபுகள்கிட்ட குத்துபான பெண்மணிகள் கொடுத்து தலைவலியாக இருந்தவங்க. அவங்கள பற்றி பேசப்போனால் நிறைய பேசி போயிட்டே இருக்கணும். அப்போ ஜலுத் நாயகம் அவங்க ஷாவுல் ஹமீது ஜலுத் நாயகம் அவங்களோட 5வது வயசு ஆரம்பம். அந்த நேரத்தில் ஹிஜ்ரா 1275. அப்போ தான் அவங்களோட தாயாரான சாராவுமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வஃபாத்தாகுது. ஹிஜ்ரா 1275 சஃபர் மாதம் 20ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சாராவுமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வஃபாத்தாகுது. அப்போ தன்னோட சிறு வயதிலேயே தாயோட வளர்ப்பில் வாழக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தன் தாய் வஃபாத்தாயிருச்சு. தன்னோட தாயோட வளர்ப்பு ரொம்ப ஒரு பிள்ளைக்கு முக்கியமான நேரம். அதனால் ஜலுத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஷைகாகவும் தனது எல்லாமான வாப்பாவான இமாம் அரோஸ் நாயகம் தன் தந்தையான இமாம் அரோஸ் நாயகம் அவங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் ஷைகா அவங்கள வழி நடத்தினாங்க. அப்படி இமாம் அரோஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வளர்ப்பிலேயே ஜலுத் நாயகம் அவங்க ஷாவுல் ஹமீது ஜலுத் நாயகம் அவங்க வளர்கிறாங்க. அந்த வளர்ப்பிலேயே நிறைய சம்பவங்கள் இருக்குது, பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் சிலது மட்டும் சொல்லிக்கிறேன். ஜலுத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தனது 7வது வயதிலேயே
8வது வயதிலேயே குர்ஆன் முழுதும் மரணமிட்ட ஒரு ஹாஃபிஸாகவும் தன்னோட சிறு வயதிலேயே என்ன மார்க்க கலையில் நம்ம தேர்ச்சிப்பட்ட ஒரு ஆலிமாகவும் ஜலுத்து நாயகம் ஷாவுல் ஹமீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சில கிதாபுகளில் நமக்கு பார்க்க முடியும். ஜலுத்து நாயகம் மீது மதுரை நாட்டுக்கு சேர்ந்த அப்துல் காதர் ஆலிம்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மர்சியா, அவங்களோட வஃபாத்துக்கு பிறகு அவங்கள பற்றி மர்சியா மாதிரி எழுதணும். அதில் ஒரு சம்பவம் நமக்கு பார்க்க முடியும். ஜலுத்து நாயகம் அவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போது அவங்களோட தாய் வஃபாத்தானதுனால, தாய் சாரா உம்மா வஃபாத்தானதுனால, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரூஸ் நாயகம் தான் அவங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நின்று அவங்கள வழி நடத்தினாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் ஜலுத்து நாயகம் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிற நிலைமையில் பொதுவாக சின்ன பிள்ளைகள் சேட்டை பண்ணுற மாதிரி ஜலுத்து நாயகம் ஷாவுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சேட்டை பண்ணியிருக்குது. அப்படி ஜலுத்து நாயகம் அவங்க சேட்டை பண்ணதுனால அரூஸ் நாயகம் அவங்க தாய் மாதிரி அந்த அடிப்படையில் தந்தையினர் அடிப்படை தன்னோட மகன் சேட்டை பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் அவங்கள அடித்தாங்க. அப்படி அந்த அடித்தது வந்து ஜலுத்து நாயகம் அவங்களுக்கு கொஞ்சம் அழுவிட்டாங்க. பொதுவாக பிள்ளைகள் அழுவாங்கல்ல, சின்னது லைட்டாக தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வரலாறு என்னன்னு சொன்னால், அன்னைக்கு இரவு ஜலுத்து நாயகம் இமாம் தருஷ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கனவில் நாவூர் ஆண்டவங்க வர்றாங்க. வந்துட்டு அரூஸ் நாயகம் அவங்களிடம் கேட்குறாங்களாம், மாப்பிள்ளை ஆலிம் நாயகம் அவங்கள எதுக்கு நம்மளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். யார்? நாவூர் ஆண்டவங்க. அரூஸ் நாயகம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. உடனே அரூஸ் நாயகம் அவங்க வந்து, இல்லை நாயகமே, நானும் உங்களை அடிக்கிறதுக்கு நாயகம்னு கேட்டபோது நாவூர் ஆண்டவங்க சொன்னாங்களாம், ஷாவுல் ஹமீதை அடிக்கிறதும் என்ன அடிக்கிறதும் சமம் தானே, நான் தான் ஷாவுல் ஹமீத் தானே நான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே அரூஸ் நாயகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இது தன்னோட தன் மகனை வந்து நாவூர் ஆண்டவங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிட்ட நெருக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டுது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பார்த்த பல நிகழ்வுகள் நம்மளுக்கு வந்து காட்ட முடியும். அதே மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி ஜலுத்து நாயகம் அவங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து தனது தந்தையின் கட்டளைப்படி அவங்க வந்து தனது நிக்காக முடிக்கிறாங்க சம்பவம். அவங்க 2 நிக்காகங்கள் முடித்தாங்க. முதல் கல்யாணம் வந்து தனது சின்னம்மா வாப்பாவோட தங்கச்சியான குணங்குடி உம்மா என்று சொல்லுவாங்க. குணங்குடி ஃபாத்திமா, குணங்குடி உம்மா அரூஸ் நாயகம் அவங்களோட மாப்பிள்ளை நாயகம் அவங்களோட தங்கச்சி, அவங்களோட மகளாகிய ஹதீஜா உம்மாவை முடித்தாங்க. பிறகு ஹதீஜா உம்மா அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தது. ஹதீஜா உம்மா அவங்க வஃபாத்தான பிறகு அந்த ஹதீஜா உம்மாவோட 3 பிள்ளைகளில் 3வது புள்ள தான் பெரிய ஷேக் நாயகம் தைக்கா அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த தைக்கா அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட மகன் தான் எனது தந்தையான ஷேக் நாயகம் தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போது ஹதீஜா உம்மா அவங்க வந்து அவங்களோடையும் ஒரு சிறு வயது, சின்ன புள்ள வயதில் அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த ரொம்ப வயசானவங்க இல்லாமல் அந்த அவங்களோடையும் சிறு காலங்களிலேயே அவங்க ஆகிட்டாங்க. அதாவது ஹதீஜா உம்மாவோட கடைசி புள்ள வந்து நம்ம பெரிய ஷேக் நாயகம் தைக்கா அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் நாயகம் அவங்களுக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசு மாதிரி இருக்கும்போதே அவங்களோட தாயான ஹதீஜா உம்மா ஆயிடுச்சு, ஜலுத்து நாயகத்தோட மனைவி. பிறகு பெரிய ஷேக் அவங்க வந்து அவங்களோட உம்மா குணங்குடி உம்மாட தான் வளர்ந்தாங்க. பிறகு சில குடும்பத்தார்கள்ட்ட முக்கியமான குடும்பத்தார்கள்ட கருத்துப்படி அவங்க 2வதும் யூசுஃப் சுலேஹா உம்மான்னு சொல்லி உம்மாவை நிக்காக முடித்தாங்க. அதுலேயும் அவங்களுக்கு புள்ளைகள் இருந்தது. அவங்களோட வாரிசுகளும் இப்போ இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜலுத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜலுத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து அவங்களுக்கு ஜலுத்து நாயகம் என்ற பேர் வர காரணம், ஜலுத்து நாயகம் அவங்களுக்கு வந்து ஜலுத்து நாயகம் என்ற பேர் வர காரணம், அவங்க வந்து அவங்களோட தந்தையான இமாம் தருஷ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பிரதிநிதியாக நின்று இலங்கைக்கெல்லாம் போனாங்க. இப்போ மெயினாக வந்து ஜலுத்து நாயகம் அரூஸ் நாயகம் அவங்க தனது 2 பிள்ளைகளான சையத் அப்துல் காதிர் கல்லுத நாயகம் அவங்களையும் தனது 2வது மகனாகிய ஷாவுல் ஹமீத் ஜலுத்து நாயகம் அவங்களையும் 2 பேரையும் தனது ஹலீஃபாவாக்கணும். ஹலீஃபாவாக்கி இது வந்து மராத்திபுல் ஹல்வா ஃபி மனாக்கிபில் ஜல்வா என்ற கிதாபிலையும், அதே மாதிரி மவாஹிபு ரபில் ஹல்லாக்கில் அலி ஃபி மனாக்கிபி பல்லாக்கி தம்பில் வலி, பல்லாக்கு வலியுள்ளாட மௌலிதில் எழுதப்பட்ட அந்த பல்லாக்கு வலியுள்ளாட பேர் எழுதப்பட்ட மௌலிது, அதில் இந்த சம்பவம் வருது. ஏன்னா அரூஸ் நாயகம் அவங்க வந்து பல்லாக்கு வலியுல்லா கூட முதலாக
ஹல்லத்தான் அவங்கள வந்து இலங்கைக்கு அனுப்புனாங்க. ஆனால் பல்லா கோவிலில் வந்து அரூஸ் நாயகம் அவங்களோட ஹாதிமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட கூட எல்லா இடங்களிலையும் போகிறது. அரூஸ் தன்னோட ஹாதிமாக தான் பல்லா கோயிலில் அவங்கள வச்சுருந்தாங்க. அப்போ பல்லா கோயிலில் கூட முதலாக வந்து அரூஸ் நாயகம் அனுப்புகிறாங்க. யாருன்னு சொன்னால் கள்ளத்தாண்டவங்கள. அவங்க இலங்கைக்கு போகிறாங்க. ஆனால் கள்ளத்தாண்டவங்க அதுவும் இந்த திக்குவலி என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ளத்தாண்டவங்க போனதாகவும், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இலங்கை மக்கள் அவங்கள ரொம்ப வரவேற்று அவங்களுக்கு அது வந்து பெரிய அவங்களுக்கு அது அந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல. அதில் அவங்கள அப்படி வந்துட்டாங்க. வந்து அவங்க அப்படி அதுக்கு பிறகு அவங்க கல்வத்துக்கு போன சம்பவம் வேறு. அது வந்து தைக்காசு செய்யப்படாது. அது வேறு ஸ்டோரி. கள்ளத்தாண்டவங்கள்ட்ட இது இன்னும் அது மாதிரி ஜல்லு தாண்டவங்க என்ன பிறகு ஜல்லு தாண்டவங்கள வந்து பல்லா கோயில் நாயகம் அப்பா கூட வந்து அனுப்புகிறாங்க. பிறகு ஜல்லு நாயகம் அப்படி பல ஊர்களையும் போய் அதே பிறகு என்ன தன்னோட தன் பாப்பாவோட தரீக்காவான இந்த அரசுல் கல் தரீக்காவை எடுத்து நடத்தினாங்க. அதே மாதிரி தன் பாப்பாவோட வியாபாரம் பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அது மாதிரி அரூஸ் மதரசாவடையும் பொறுப்பெடுத்தபடி தன்னோட பாப்பாவோட எல்லா விஷயம் தன் தந்தையான அரூஸ் நாயகத்தோட எல்லா பொறுப்புகளும் எடுத்து அவங்க நடத்தி மக்களுக்கிடையிலே ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்ததுனால அவங்கள வந்து மக்கள் எல்லாம் ஜல்லூத்து நாயகம் என்று கூப்பிட்டாங்க. அவங்களோட காக்காவான கல்லத்து ஆண்டவங்களை எல்லாருமே கல்லத்து நாயகம் என்று கூப்பிட்ற மாதிரி இவங்கள ஜல்லூத்து நாயகம் என்று கூப்பிட்டாங்க. அப்படியே காலங்கள் போயிடுச்சு. அதே மாதிரி அதே மாதிரி அந்த இன்னொரு சம்பவம் என்று சொன்னால் இந்த ஷாவுல் ஹமீத் ஜல்லூத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட நேர்மை அவங்களோட இதெல்லாம் பார்த்து அவங்கள வந்து ஒரு ஊருக்கு கேரளாவுக்கு ஒரு ஊருக்கு ஜமீன்தாராக இருந்தாங்க. ஜமீன்தாராக அவங்கள ஆக்கலாம். அப்படி பல அதுவும் இல்லாமல் வந்து அவங்களோட புகழ்களை படிக்க முன்னமாறு நம்ம ஹனீஃப் அப்பாஸ் இலங்கை நாட்டுக்கு சேர்ந்த ஹனீஃப் அப்பாஸ் அவங்க வந்து தமிழில் வந்து அவங்கள புகழ்ந்து என்ன ஒரு அரபு தமிழ் பைத்து எழுதியிருக்குது. அதே மாதிரி கேரளா நாட்டுக்கு சேர்ந்த ஜல்லூத்து நாயகம் அவங்களோட என்ன முரீதாக இருந்த அப்துல் காதர் ஆலிம் அவர்களும் அவங்கள வந்து அந்த அவங்க கேரளாவுக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்தபோது அங்கே வந்து அவங்கள வந்து புகழ்ந்து ஜல்லூத்து நாயகமே என்று படித்த கசீதாக்கள் நமக்கு காட்ட முடியும். ஜல்லூத்து நாயகம் அவங்களோட வரலாறுகள் நிறைய பேசிகிட்டே போகலாம். அவங்கள்ட்ட கராமத்துகள் நிறைய இருக்குது. பல கராமத்துகள் அவங்களுக்கு ஜல்லூத்து நாயகம் அவங்க காட்டியிருக்காங்க. பல கராமத்துகள் அவங்களுக்கு மூலமாக பல கராமத்துகள் வந்து அது மூலமாக இஸ்லாம் நிறைய பரவி இருக்குது. இன்னும் ஜல்லூத்து நாயகம் அவங்களோட வஃபாத்து செய்தி எடுத்தான். அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க கள்ளத்தாண்டவங்க வந்து இந்த அரூசுல் காதிரிய தரீக்காவோட பொறுப்பு தன் தம்பியான ஜல்லூத்து நாயகம் அவங்கள மேலே சாட்டி கள்ளத்தாண்டவங்க வந்து கல்வத்தில் இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஜல்லூத்து நாயகம் அவங்களோட வஃபாத்தை எடுத்தால் கூட அதுவும் இந்த மதுரை நாட்டுக்கு சேர்ந்த அப்துல் காதர் ஆலிம் அவங்க இந்த சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. மதுரை நாட்டுக்கு சேர்ந்த அப்துல் காதர் ஆலிம் வந்து மரசியம் எழுதியிருக்காங்க இந்த ஜல்லூத்து நாயகத்து மேலே. அந்த மரசியால் கூட இந்த சம்பவத்தை கொண்டு வருது. என்னன்னு சொன்னால் அதில் தான் நான் இந்த நாகூர் ஆண்டவங்களோட சம்பவம்லாம் சொன்னது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்த சம்பவம். அதுலேருந்து இந்த ஒரு சம்பவம் வருது. இன்னொரு சம்பவம் சொன்னால் இவங்களும் கூட ஜல்லூத்து நாயகங்களோட கூட வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பஹ்ரா என்ற இடத்துல வச்சு அசுர் தொழுகை நடக்கிற நேரத்தில் பொதுவாக எல்லா தொழுகையிலையும் ஜல்லூத்து நாயகம் தான் இமாமா நிற்பாங்களாம். அன்னைக்கு மட்டும் அவங்க அசுர் தொழுகைக்கு அவங்க வந்து இமாமா நிற்காமல் அவங்க வந்து மஅமூமாக நின்றாங்களாம். நின்று அவங்க தொழுது அந்த அசுர் தொழுகையில் ருக்குவிலே வைத்து அவங்க வந்து ஷாவுல் ஜல்லூத்து நாயகம் அவங்க வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னோட வஃபாத்தை வந்து அவங்க சொல்லி காட்டினாங்களாம். இன்றைக்கி வந்து என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் வஜூத் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல கிதாபுகளும் வந்து என்னை வந்து வரவேற்கிறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. அதனால் வந்து அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் காதர் ஆலிம் அவங்க வந்து அந்த வரிகளெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி அசர் தொழுகையில் ஜமாத்தா தொழுது அவங்க மஅமூமா நின்று அந்த தொழுகைக்கு இடையில் அவங்க சுஜூதில் வைத்து அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. தன்னோட 67வது வயசு அவங்களுக்கு வஃபாத் ஆகும்போது ஹிஜ்ரா 1339 ஜல்லூத்து நாயகம் அவங்க வஃபாத் ஆகுது. துல்காதா 13. இது வந்து அப்துல் காதர் ஆலிம் அவங்க வந்து அந்த மரசியால் அதை எழுதியிருக்குது. பிறகு அவங்களோட அந்த மகிமை அவங்களோட அந்த ஆற்றல் அறிவு அவங்களோட இதெல்லாம் பார்த்து அக்காலத்தில் வாழ்ந்த நாதாக்கள் வந்து சையதுனா கதீஜா உம்மா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவங்களோட ரோலா ஷெரீஃப் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் முஅல்லால சையதுனா இமாம் இப்னு அஜுல் ஹைத்தமி ஷாஃபி மதுஹபோட தலை சிறந்த மகான் இமாம் இப்னு அஜுல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட அருகிலேயும் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அருகில் கதிஜா மாடல் அருகிலே இவங்களையும் அடக்குனாங்க. இவங்களை பற்றி நிறைய பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். என்றைக்கும் நமக்கு இப்போ நம்ம நாவூர் ஆண்டவங்கள்ட்ட ஜியாரத்து பண்ணும்போது கல்வத் ஆண்டவங்களையும் இந்த ஜல்வத் ஆண்டவங்களையும் வைத்து நாவூர் ஆண்டவங்கள்ட்ட இஸ்திகாசான்னு சொன்னால் ஒரு வழிட்டமாக நேரடியாக கேட்குறது யா வலியுல்லாவை உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இனி இஸ்திஆனான்னு சொன்னால் ஒரு வலியுல்லாவை இன்னொரு வழியிலாட்ட வச்சு கேட்குற. உதாரணமாக இப்போ ஷேக் நாயகர் நம்ம ஷேக் நாயகத்தை காஷ் இபாரி நாயகம் வலியுல்லாஹு தஆலா நம்ம அவங்கள வைத்து அவங்க முன்னோர்கள்ட்ட கேட்குற மாதிரி யா ரூசி அனாதாக்களே உங்களின் பேர பிள்ளையான தைகாஷோ இபாலும் ஷேகநாயம் அவங்கள கொண்டு பறக்காத கொண்டு எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இஸ்லான். அப்போ நம்ம நாவூர் ஆண்டவங்கள்ட்ட உதவியை கேட்கும்போது இந்த ஜல்வத் ஆண்டவங்களையும் கல்வத் ஆண்டவங்களையும் இந்த 2 சகோதரர்களையும் வைத்து அவங்கள்ட்ட கேட்கும்போது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா இந்த நாவூர் ஆண்டவங்கள் தான் இந்த 2 பேரும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நாவூர் ஆண்டவங்களுக்கு கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு அரூஸ் நாயகம் மூலமாக இங்கே கொண்டு வந்தது. 2 பேரும் பல பேர்களுக்கும் அது இந்த பேசக்கூடிய இந்த அனுபவம் இருக்குது. 2 நாதாக்களையும் வைத்து நாவூர் ஆண்டவங்கள்ட்ட கேட்டபோது கிடைச்ச அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அது கேட்கலாம். அல்லாஹு தஆலா அனைவரையும் இவங்களெல்லாம் அல்லாஹோட அவுலியாக்களையும் வரக்கத்தை கொண்டும் குறிப்பாக அரூஃபில் காதிர தரிகாக இருக்கக்கூடிய முரீதுகளுக்கு அவங்களோட ஷேகமார்கள் மூலமாக போய் அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தையும் கண்மையினாக தடையக்கூடிய பாக்கியத்தையும் மொய்தீனானவங்களையும் எல்லா நாதாக்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.